உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்ம வசனத்துக்கு நேராக போவோம், வசனத்தை படிப்போம். லூக்கா 6:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திர சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுக்கொண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தரின் மேல் இருக்கிறார். இந்த வசனத்தில் இருந்து நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய அபிஷேகம், தேவ ஆவியானவர் நம் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். பெரிய அபிஷேகத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். தேவனுடைய அபிஷேக எண்ணெய் நம்ம மேல ஆவியானவர் இருக்கிறார். நம்ம மேல ஆவியானவர் தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். இயேசு ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருந்தார். இயேசு ஆவியானவராலே அவர் மிகவும் நிரப்பி வழிகிற அனுபவத்துக்குள்ளே அவர் இருந்தார். சரி, இந்த மெசேஜ்குள்ள, இந்த செய்திக்குள்ள போகும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஸ்மால் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்படி நான் விரும்புகிறேன். ஒரு பெரிய வீடு இருந்தது. எல்லாம் கதை வழியா கேட்டாதான் நமக்கு நல்லா புரியும். அதனால ஒரு பெரிய வீடு இருந்தது. வீட்டுல நல்ல ஏகப்பட்ட சொத்துக்கள் நிறைந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். அவர் தான் தாத்தா, பொண்ணு தாத்தான்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு தாத்தா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, போறாரு வராரு. அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேரன் இருக்கிறாங்க, பொண்ணுக்காரங்களாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்காரங்களாம் பாத்தீங்கன்னா அவரை ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சதில்லை. எதுலாம் இந்த கிழமை வீட்டுல இருக்குது, வெயில் அங்கு போது வருது அப்படின்னு சொல்லி யாரும் கேர் இல்லை. பிள்ளைகள் நோக்கி யாரும் பத்தி பெருசா எடுத்துக்கல. அப்போ வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன வேணுமோ, என்ன காரியங்கள் செய்யணுமோ அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பேரன் அவங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்குது இவங்களுக்கு கற்றுக்கவே இல்லை. அவங்க போயிட்டு வந்துட்டு அப்படி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவருடைய சொத்து தான் எல்லாமே. அவருக்கு எப்படி வந்தது, அவருடைய விஷயம் என்ன, அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவருடைய காரியம் என்ன, அப்படி யாரும் தெரியல. ஒரு நாள் மறைச்சிட்டார், இறந்து போயிட்டார். இறந்து போயிட்ட உடனே குடும்பம் ஒரு பிரச்சனைகளை சந்திச்ச உடனே ஒரு பல போராட்டங்கள். அப்போ அவங்களால அதை தாங்க முடியல. ஒரு இருளுக்குள்ள மாற்றம் மாதிரி ஆயிட்டாங்க. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, எந்த சூழ்நிலை தெரியல. ஒவ்வொரு புது பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. கடைசியில் ஒரு பிரச்சனை, அதிகமான பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. யாருக்கும் அந்த சந்திக்கிறதுக்கான, அதை ஃபேஸ் பண்றதுக்கான, அதை எதிர்கொள்றதுக்கான எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியல. ஒரே குழப்பத்துக்குள்ள போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பல காரியங்களே இழந்து போயிட்டாங்க. பண ரொட்டேஷன்ல, பினான்சியலா ஸ்டக் ஆயிட்டாங்க. ஒரு உடல் ரீதியான பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிட்டது. நம்ம என்ன பண்றதே தெரியல, அப்படி ஆயிப்போச்சு. அப்படி இப்படி பார்த்தாக்க அப்புறம் யோசிக்கிறாங்க, நம்ம ஒரு தாத்தா இருந்தாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டு வந்தோமே, அவங்க இருக்கும்போது இந்த பிரச்சனை இல்லையே, நல்ல வேலை இருந்தது, ஏன் அப்படி பிரச்சனை சந்திக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சண்டை வேலை. என்னாலதான் ஒரு சண்டை வேலை இருந்தது. அப்படி யோசிச்சாங்க, ஏன் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இவர் ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாரோ, ஏதாவது காரியத்தை செஞ்சுட்டு போயிருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவரோட நண்பர். அந்த நண்பர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அங்க போய் கேட்கும்போது அந்த நண்பர் என்ன சொன்னாரு, நீங்க நீங்க பிரச்சனையெல்லாம் அவரை பத்தி நீங்க என்னைக்காவது உட்கார்ந்து பேசுறீங்களா? இல்ல. என்னைக்காவது அவருடைய ஆலோசனை கேட்டுருக்கீங்களா? இல்ல. என்னைக்காவது அவர் கேர் எடுத்துருக்கீங்களா? இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க ஒன்று செய்யுங்க, இது எல்லாத்தையும் குறித்து அவர் ஏதாவது லெட்டர் எழுதியிருக்கிறாரா, ஏதாவது கடிதம் எழுதியிருக்கிறாரா, ஏதாவது உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா, உயிர் ஏதாவது எழுதியிருக்காரா தேடி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, போயிட்டு அவங்க பிள்ளைங்கெல்லாம் போயிட்டு அவங்க ரொம்ப அலசுறாங்க. அலங்கெல்லாம் ஒட்டி எட்டி எல்லாத்தையும் தேடுறாங்க. பல கடிதங்கள் இருந்தது. அப்புறம் அவங்க அப்படியே ஒரு பெரிய பெட்டி வந்து பாதுகாப்பா இருந்துச்சு. அந்த பெட்டி அவர் தான் திறந்து பார்ப்பாரு, அவர் தான் உபயோகப்படுத்துவாங்க. அதை திறந்து பார்த்தா அதை உயிர் அப்படின்னு எழுதிருந்தது. அந்த உயிர் கொஞ்சமா புரிஞ்சு நினைக்கிறேன், உயிர் அப்படின்னு எழுதிருந்தது. பார்த்தா பழைய உயிர், புது உயிர் எழுதிருந்தது. அதாவது அவருக்கு அவங்க அப்பா எழுதுற சொத்து, அவருக்கு அவங்க அப்பா எழுதுற சொத்து, செட்டில்மெண்ட் டீல், இவங்க அப்பா எனக்கு அவருக்கு கொடுத்த சொத்து பிளஸ் இவர் சம்பாதிச்சது, அதை குறித்து ஒரு பெரிய புத்தகமே போட்டுருக்காரு. போட்ட உடனே பார்த்தா இதெல்லாம் புதுசா ஒரு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு படிச்சா ஏகப்பட்ட சொத்துக்கள்.
அசிங்க சொத்து, இன்னொரு ப்ராப்பர்ட்டி, இன்னொரு ப்ராப்பர்ட்டி, அந்த கேஷ் அதோட செயின் வர அது வேற ஒரு சாவில வச்சிருந்து லாக்கி. அது இல்லாம நிறைய காரியங்கள் அங்க அது இருந்தது. இருந்த உடனே அதுவும் இல்லாம இவங்க உடம்புல இவங்க ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் கவனிச்சு இன்சூரன்ஸ் பாலிசி வேற ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் பாலிசி உள்ள இருந்தது. பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இந்த பெரிய ஒரு அநியாயத்தை விட்டுட்டு கண்டிப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கொண்டாங்க. இதெல்லாம் நான் கம்பேர் பண்ண விரும்புறேன். பாருங்க, ஆண்டவர் வேத புத்தகம் நம்ம தமிழ்ல சொல்றோம், பிப்ளிக்கான இங்கிலீஷ்ல சொல்றோம். ஆனா ஓல்ட் டெஸ்டமென்ட், ஹல்லேலூயா, பழைய உயில், நியூ டெஸ்டமென்ட் என்னது? புது உயில். ஆமென். உயில் புத்தகத்தை கையிலே வச்சிருக்கீங்க, ஆனா படிக்கதான் மாட்டீங்க. அப்போ உயில், பழைய உயில், பழைய அவங்க அப்பா அவருக்கு கொடுத்த சொத்துக்கள். நம்ம ரெண்டு விதமான சொத்துக்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதாகமம். கவனிக்கிறீங்களா? வேதாகமம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது என்ன? டெஸ்டமென்ட், உயில் அர்த்தம். நியூ டெஸ்டமென்ட், ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய உயில். பழைய உயில் அவங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்த காரியங்கள். இரண்டாவது புதிய உயில். அப்படி அந்த புதிய உயில நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இத படிச்ச உடனே அதை படிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது. இவ்வளவு காரியங்கள் நம்ம மேல அக்கறை கொண்டு அதுல இவங்களுக்கு குறைவில்லாம சொத்து இருந்தது. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இருந்தது. அவங்க வாழ்க்கை நடத்தக்கூடிய பல காரியங்கள் இருந்தது. அவங்க பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டார்கள். அதே போலதான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் மரண சாசனம் உயிர் அதை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது நியூ டெஸ்டமென்ட், புது சொத்தையும் அவர் எழுதி கொடுத்திருக்கார். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதார ஆசீர்வாதம், கையிட்டு செய்கிற வேலைகள் அப்படி இருக்கும். புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நீ போகிற இடம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு காரியத்தை அவர் சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். ஆமென். அதனால ரெண்டு வில்லும் ரெண்டு குயிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத நல்ல தரமட படிச்சு 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 கேர்ஃபுல்லா வாசிச்சு அதன்படி நடக்கும்போது ஆண்டவருக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை. உயிரை கண்டுபிடிச்சிட்டோம், உயிர் கிடைச்சிருச்சு, உயிர் வந்துருச்சு. அந்த உயிர் நல்ல கவனிங்க, அந்த உயிர் நமக்கு சேரணும்னா அது பெரிய விஷயம் இருக்கு. அது உடனடியா கையில் கிடைக்கிறது இல்லை, உடனடியா கிடைச்சது இல்லை. அதுக்கு ஒரு போராட்டம் தேவைப்படுகிறது, அதுக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது, அதற்கு ஒரு அறிக்கை தேவைப்படுகிறது. இந்த பழைய சினிமாக்கள், பழைய புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட், புதையல் வேட்டைன்னு ஒரு காரியம் உண்டு. புதையல் வேட்டைன்னா அந்த புதையல் எழுது எக்கச்சக்கமான கோல்டு, ஏகப்பட்ட டன் கணக்கில் கோல்டு உள்ள மறைச்சு வச்சிருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. அப்ப அந்த ட்ரெஷர் ஹண்ட்ல என்ன செய்யறாங்க? ஆனா அந்த ட்ரெஷரை ஹண்ட் பண்ணணும்னா ஒரு புக் அவங்க கையில் மேப் கிடைக்கும். ஆனா அந்த மேப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா டக்குனு எழுதுற மாதிரி இருக்காது. ஆனா அதுல ஒவ்வொன்றும் மறைச்சு வச்சிருக்கும். இதை தேடி முடிச்சோன்னா அங்க போகணும், அங்க தேடி முடிச்சோன்னா இங்க வரணும், அதை போனோம்னா அங்க கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாற்றி வச்சிருக்கோம். அதை பாக்குறவன் அந்த மேப்ல நல்லா யோசிக்கணும். அது ரிட்டர்ன்ஸ்லாம் வரும், விடுதலைலாம் வரும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணா வருது, அது எழுதிருக்கு. அந்த எழுத்த கவனிக்கணும், அதை கவனிக்கணும். அப்ப அதை உஷாரா கவனிச்சு சில பேர் பாப்பா வராதியா இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ண சில பேர், இன்னும் சில பேர் அப்புறம் விட்டக்கூடாது. எனக்கு இப்போ சும்மா ஒரு 10 கிலோ பத்தாது, 100 டன் கோல்டு வேணும் அப்படின்னு அந்த விருப்பம் வெறுத்தனமா அதுக்கான காரியத்தை அவர் செய்வார்கள். அதே ஒரு ட்ரெஷர் ஹண்ட், அல்லேலூயா. வேதாகமத்தில் எழுதப்பட்ட சொத்துக்கள் புதையல் வேட்டை, புதையல் வேட்டையாட வச்சிருக்கிறார். அந்த புதையலை எப்படி கண்டுபிடிக்கிற எடுத்துக்கொண்டு அங்கதான் ஒரு சில ரகசியங்களை அவர் வைத்திருக்கிறார். இந்த புதையல் வேட்டையில போனீங்கன்னா ஒரு தெய்வ ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லி தருவோம். அது மாதிரி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை துணை கொண்டு அதை நீங்க அப்படியே ஆராய்ச்சி செஞ்சு கண்டு போகும்போது ஒவ்வொரு ஸ்பாட்லையும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை, புதிய புதிய சொத்துக்களை, புதிய புதிய கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டே தீர்வீர்கள். ஆமென். அது நிச்சயமான ஒரு விஷயம், அது உண்மையான ஒரு விஷயம்,
அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்ப ஆவியானவர் அது எல்லா காரியமும் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார், எல்லா காரியமும் சொல்லி தருகிறார். அப்ப ஆவியானவர் நம்மளா ஒரு கான்செப்ட்ல போறதில்லை, நம்மளா ஒரு நினைச்சது வேண்டாம் இது போதும் இது அது இல்லைன்னு சொன்னதில்லை. இந்த ஆவியானவருடைய துணை கொண்டு அவருடைய கையை கொண்டு அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியமும் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு மோசேக்கு, மோசே நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற காசான இது கானானை உனக்கு தருவேன். கானான்றது என்ன? நல்ல லேண்ட் ஆஃப் சர்ப்ளஸ், ஏகப்பட்ட சொத்துக்கள் அடங்கிய ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை உனக்கு தருவேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு கொடுத்துட்டேன், போய் எடுத்துக்கிட்டேன். ஆனா போய் அவங்க எடுத்துக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த இடத்தை அசுர பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்துதான், பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்துதான், பெரிய பெரிய பலசாலிகள் உட்கார்ந்துதான். எடுக்கிற ஆட்கள் பாடித்தே போயிட்டான். ஆனாண்டா இத போய் இந்த கானான வேணாம், ஒன்றும் வேணாம், எகிப்துக்கே போயிடலான்னு ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. ஐயோ எனக்கு இங்க இருந்தா போதும். அவனு சொன்னானுங்க, நீங்க அங்க போய் அங்க சேர்ந்த விட இங்க எகிப்துல நாங்க சும்மா மீனை பிடிச்சிட்டு வந்து சட்டியில போட்டு மருந்து சாப்பிட்டு அங்கே செத்து போனா தாவலை. அந்த வசனம் வசனம் பண்ணலாம். ரொம்ப செத்து போனா போறீங்க, சோத்தை தின்னு முடிச்சுக்கொண்டா மேட்டர் அப்படின்னு சொல்றேன். பாருங்க அந்த வசனம் எங்க யாத்ராம் 14 வாசிக்கிட்டாங்க. 2வது அதிகாரம். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறையிட்டு, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போன மனத்தாலே இந்த கூட்டம் முழுவதும் பட்டினியால் கொள்ளும்படி எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீரே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன பாருங்க, நான் நினைக்கிறேன் இந்த கூட்டம் இஸ்ரவேல் கூட்டம் அங்க இருந்து கிளம்புது, எகிப்துல இருந்து எடுத்து போயிட்டு அம்மா செய்திலாம் வாங்கி எடுத்து வைக்கும் போது நம்ம மாட்டல் தரிசனம் நிறைந்தவர்கள் இஸ்ரவேல் இறச்சி பார்த்தோம். எடுத்து வச்சா சட்டி எடுத்து வச்சாலும் கேட்கணும். அம்மா அப்பா கேட்கிறாரு, நம்ம கறி சமைக்குமே அந்த சட்டி அப்படியே எடுத்து வரமாட்டு வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, பெரிய கனவோட இறச்சி பாத்திரத்தெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வந்துட்டான். மூட்டை கட்டி வந்துட்டு எங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு வரல வழியில கடைசியில இன்னும் கிடைக்கல, மண்ணாதான் கிடைக்குது. ஒரு இறைச்சி கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. அப்ப மண்ணாதான் கிடைக்குது, ஒண்ணுமே கிடைக்கல. உடனே அழுகுறாங்க, இங்க அழுகலாம் அங்க அழுகலாம், குடும்பமா அழுகுது. புத்தகத்துல வாசிக்கும்போது எல்லாரும் அழுகுறாங்க, ஒரே அழுக. என்னன்னா என்ன சொல்லி அழுகுறான், எப்பா அந்த இறைச்சிய சாப்பிட்டுட்டே சாவலாயா, செத்தே போயிடலாயா. பாருங்க இந்த ஜபத்தை கேட்டேன் போல கிப்ரோ தத்தாமா ஒரு இடத்துல வரும்பொழுது அவங்க மிகுந்த இறைச்சி வேணும் கேட்டு அடம் பிடிக்கும் போது அந்த இறைச்சி ஒரு பாலை நேரம் 1.5 அவங்க ஒரு நாள் பயணம். அதுல 3 அடி உயரத்தில் காடை ஊது கிடச்சு. அதை கொஞ்சமா சேர்த்து 10 மாவா நான் கணக்கு பண்ணேன், கொஞ்சமா போதியா நைட் சாப்பாடு வச்சுக்கலாம் 20,000 காடை சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து சாப்பிடும் போது முழுக்க போது செஞ்சு போயிட்டோம். எதுக்கா முழுக்க போது அடிச்சாரு பார்த்தா இவன் இப்படிதான் ஜெயிச்சிருக்கான். அது சாப்பிடும் போதே செத்து போனா தேவை, செத்துட்டா போதியா அப்படின்னு நினைச்சதுனால இந்த சோத்து கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு அடிச்சு எதற்கு காலி பண்ணிட்டான். அந்த மாதிரி அவங்களுடைய யோசனைகள், இந்த வில், இந்த பெற்றுக்கொள்ள ஆசை வாஞ்சை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப அந்த கவனம் உடன்படிக்கை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கை பிரச்சனை போராட்டம் பல விஷயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும், அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா வேதாந்தத்துல அவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்கான ஒரு பெரிய முயற்சி தேவைப்படுகிறது. ஆனா கொடுத்துட்டாங்க, ஆனா போனவன எழுத முடிஞ்சுதான். ஒவ்வொரு இடத்துல எரிக்க பதில் வருது. அங்க ஒரு ஐடியா சொல்லிக்கிறார், எல்லாம் துணிங்களா கீழே ஓடுது. அதே மெத்தட் அடுத்தது போகல, ஆய்வுப்பட்டத்துக்கு வரும்பொழுது அங்க வித்தியாசமாய் சொல்லி தருகிறார். அங்க ஒவ்வொரு இடத்திலையும் எப்படி சண்டை போடணும், எப்படி அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர்களுக்கு டீச் பண்ற சொல்லித்தர. அப்ப ஒவ்வொரு இடத்துல முறையடிச்சு முன்னாங்க. அது போல நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது பலவிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது. ஆனா அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும் என்பதை
தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்றது, ஆவியானவர் என்ன இருக்கிறார். ஆயில், இந்த ஆயில் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஊற்றப்படுது. இந்த ஆயில் ஊற்றி நம்ம என்ன செய்யறது, எரிக்கிறது. ஆயில் மெயினா பாத்தீங்கன்னா லேம்ப்ல யூஸ் பண்ணுவாங்க, விளக்குல யூஸ் பண்ணுவாங்க. விளக்குல எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சா பளிச்சுன்னு எரியுது. அல்லேலூயா. இப்ப இயேசு போய் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் சொல்றாங்க, இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். தேசத்துல இருட்டா வந்துச்சு, நல்ல வெளிச்சமா இருந்தது. அங்க எக்ஸ்ரே போனீங்கன்னா நைட் 8 மணிக்கு தான் சூரியன் மறையுது, கடைசியில் 4 மணிக்கு இருந்தது. அவ்வளவு வெளிச்சமான பிரகாசமான இடங்கள், அவ்வளவு அற்புதமான இடங்கள், அவ்வளவு வெளிச்சம் நிறைந்த இடங்கள். ஆனா அந்த வெளிச்சத்தை காணலாம். என்ன வெளிச்சத்தை பார்க்கறாங்க? தேவனுடைய அற்புத வாழ்வு. ஆமென். அவருடைய மகிமை, அவருடைய அழகு, அவர் அனந்த ஞானம் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்கப்படுகிற, உங்களுடைய வாழ்க்கையை ஒளிவிளக்காய் மாற்றுகிற ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப வெளிச்சம், அப்ப நான் எதுக்கு சொல்ற, குருடருக்கு பார்வை அப்படின்னா குருட்டு கண்கள் திறக்க, ஆனாலும் உள்ளான அறிவு கண்டு உங்களுடைய ஆசீர்வாதம் மறைக்க எப்படி சுதந்திரிக்க வேண்டும், எப்படி நாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும், சமாதானம் நிறைந்த வாழ்க்கை வாழனா உள்ள இருக்கிற குருட்டு தன்மையை அவர் எடுத்து போடுகிறார். ஆமென். பிசாசு குறித்து சொல்லும் போது பிரபஞ்சத்துக்கு அதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டான். நிறைய பேர் பேசும்போது அழைக்க சரியில்லைங்க, என்னால எது கிடைக்காதுங்க, ஏன் இப்படி எனக்கு மட்டும் வச்சிருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் இப்படி எனக்கு மட்டும் போராட்டம் அப்படின்னு சொல்லி உடம்பி போகிற ஆட்கள் எக்கச்சக்கமான பேரு, வேதனைப்படுகிற ஆட்கள் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்ப அந்த உள்ளான கண்டு உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை வைத்திருக்கிறார், அற்புதமான அதிசயமான வாழ்க்கை வைத்திருக்கிறார், சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப விளக்குல என்ன போட்டாலும் என்ன செய்யும், விளக்கு எரியும். சுவிட்ச் போட்டாதான் லைட் எரியும். எண்ணெய் ஊத்து, அதுதான் கண்களை என்ன செய்யறாரு, தெளிவுபடுத்துது உனக்கு வைத்திருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்லலாம், பிரகாசமான மனக்கண்களை தரும்படி உனக்கு பிரகாசமான ஒரு மனக்கண்களை ஆட்டம் உனக்கு என்ன செய்யறது தருகிறார். அப்படி தந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரியங்கள் அங்கே கிடைக்கிறது நான் பார்க்க முடியும். இதை பாத்தீங்கன்னா இந்த வசனங்களை வாசித்து கவனம். இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த உயிர், இந்த கவனம், அதாவது உயிர் அப்படின்னால கவனிங்க. கிரீக் வேர்ட் வந்து, இந்த ஹீப்ரு வேர்ட் வந்து பெரிய அப்படின்னா it means a binding agreement, alliance or relationship established by word. அதாவது உடன்படிக்கை, சத்தியத்தின் உடன் ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தும் ஒப்பந்தம், கூட்டணி அல்லது உறவு என்பது இதன் பொருள். நல்லா கவனிங்க. இந்த குருட்டு கண்கள் எப்ப தராங்க? வேதாகமம் ஒரு உடன்படிக்கை புத்தகம். ஆமென். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, அந்த பணக்காரனுடைய அந்த வீரை கண்டுபிடிக்கும் போது அவர் வீரிய அனைத்து காரியங்கள் நிரம்ப எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வீரை பார்க்கணும். இந்த உயிரை அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த உயிரை நாம படிக்கும் பொழுது இது எப்படி நமக்கு வருகிறது, எப்படி ஆசீர்வாதத்தை தருகிறார் பார்த்தா உடன்படிக்கை மூலமாய் தருகிறார். இந்த உடன்படிக்கையில நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும் நினைக்கிறேன். இந்த உடன்படிக்கை அப்படின்னா ஒப்பந்தம். இந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்துல ஒரு உறுதி அளிக்கிறார், உறுதித்தன்மை கொடுக்கிறார். இதை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனுக்குலத்துக்கு பரலோகம் ஒரு உடன்படிக்கை செய்கிறது. அப்போ கண்களை திறந்து தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கைகளை நீங்கள் தியானிக்கும் போது, அறிந்து வரும்போது நமக்கு அப்படியே கிடைக்கிறது. ஆமென். இந்த சாலா சொல்கிறார், இந்த சாலா பார்க்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகா சொல்றார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மை உள்ளவர். ஆமென். வாக்குத்தத்தம் உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிறது. ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஒரு உறுதி கொடுக்கிறார், உனக்கு ஒரு குழந்தை தருவேன் அப்படிங்கிறார். ஆனால் இவளுக்கு சொல்றாரு, அவங்க பத்தி சொல்றாரு, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாங்க, செஞ்சே தீர்வார். ஆமென். உறுதி கொடுத்தா செஞ்சே தீர்வார். உன்னை ஆசீர்வதிக்கனா ஆசீர்வதித்து தீர்வார். ஆமென். அதை மாத்த மாட்டேன். அப்ப அந்த பெரிய அந்த மாத்த அந்த உடன்படிக்கையில
அது ஏற்படுத்துகிற உறவு. அப்ப உன்னான கண்கள் திறக்கப்படுது, உடன்படிக்கையை பார்க்கிறது. நம்மோடு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை நமக்குள்ளே அவர் கொண்டு வருகிறது. நியூட்டஸ் சொல்லப்படும் டயாடிகே அப்படிங்கிற வார்த்தை சொல்றது கவனன்ட் refers to binding agreement, testament, especially one established by அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. கட்டுப்படுத்தும் ஒரு ஏற்பாடு இந்த சாசனத்தை குறிக்கிறது. உடன்படிக்கைன்னா வில், உயிர். அந்த உயிர் என்ன செய்கிறது? உங்களுக்குள்ளே அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னா நமக்கு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். அந்த உடன்படிக்கை என்ன செய்கிறது? நம்மை அப்படியே கொண்டு செல்கிறது. இந்த உடன்படிக்கை குறித்து நமக்கு உடன்படிக்கை வேற, கான்ட்ராக்ட் வேற. எல்லாம் கவனிங்க. நாங்கள் நிறைய அக்ரிமெண்ட் போடுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், பல அக்ரிமெண்ட் போடுவோம். இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா இஸ் மியூச்சுவல். இந்த அக்ரிமெண்ட்டை குறித்து சொல்லும் போது அக்ரிமெண்ட் என்னன்னா, நீ இந்த பணத்தை கொடுத்தா நான் இந்த வேலையை செஞ்சேன், நீ இந்த பணத்தை கொடுக்கணும்னா இந்த வேலையை செஞ்சா மாட்டேன், இது கொடுத்தாதான் செய்வேன், கொடுக்காட்டா செய்ய மாட்டேன். அதுதான் அந்த அக்ரிமெண்ட். பிரச்சனையே அங்கதான் வரும். ஆனா உடன்படிக்கை அப்படி கிடையாது. அல்லேலூயா. இஸ் கவெனன்ட். உடன்படிக்கை அந்த பெருக்கிற வார்டு என்னன்னா ரிலேஷன்ஷிப்ல, அதாவது உறவுகளில் ஏற்படுத்துகிற அந்த அன்பின் நிமித்தம் ஏற்படுத்துகிறதான் உடன்படிக்கை. அல்லேலூயா. ஒரு தகவல் வளர்க்கிறான்னா அதுக்கு வேண்டிய அனைத்தும் செய்யணும். அந்த புள்ள சரியாதான் திருப்பி கைமாறி செய்தோ செய்து அதை பத்தி அவன் கொலை கிடையாது. என்ன அவசரம்? அவனை படிக்க வைக்கிறப்பா, இது செஞ்சாதான் படிக்க வைப்ப நான் சொல்ல மாட்டேன். உன்னை படிக்க வைக்கிற சில கருத்துலாம் பார்த்தீங்கன்னா சொத்தமா வந்து குழந்தைகளை படிக்க வைப்பான். ஏன்னா உடன்படிக்கை பண்ண என் புள்ள நல்லா வளரணும், வளரணும் சொல்லிட்டு உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை அவங்க செய்வாங்க, அதை அவர் நடத்துவாங்க. அந்த உடன்படிக்கை அந்த அன்பு நிமித்தம், ரிலேஷன்ஷிப்ல உறவு நிமித்தம், அன்பு நிமித்தம் போடுகிற அந்த உடன்படிக்கை அவங்க நிறைவேற்றி தருவார்கள். ஆனா கான்ட்ராக்ட் அப்படி கிடையாது. அது வித்தியாசமா போகும். அது நீ செய்யறதா நான் செய்ய மாட்டேன், இது கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன், அது பண்ணலன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் வேற, கவனம் வேற. ஆமென். அப்ப பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் போய் கவனம் பண்ணுறாங்க. இது இந்த இதுல பார்க்கும்பொழுது நிறைய கவனம் ஆண்டவர் பண்ணுகிறார். எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் சும்மா கொஞ்சம் பிரஷர் பண்றது. நோவா உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பத்தி பேசணும். ஏன்னா உடன்படிக்கை பார்ப்பது கண் திறக்கப்படணும். உடன்படிக்கை பொழுதுக்காக ஆண்டவர் நமக்கு செய்யறது தைரியமா கேட்க முடியும். ஆண்டவரே உடன்படிக்கை நிமித்தம் இந்த சரத்துல இப்படி போட்டுக்கிறீங்க, கொடுத்து தேர்தல் கேட்கணும், அவர் கொடுப்பார். நோவா வந்து என்ன செய்ய, நோவாவுக்கு உடன்படிக்கை பண்றாரு. இனிமே நான் விதத்தினால அழிக்க மாட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். மனசு ரொம்ப எப்படி செத்து போயிட்டான், எவ்வளவு பேருக்கு போயிட்டாங்க, நீங்க கீழ்படியான நீங்க அநியாயம் பண்ணதுனால நான் செஞ்சுட்டேன், இனி திருப்பி பண்ணவே மாட்டேன், தண்ணியினால உலகம் முழுவதையும் அழிக்க மாட்டேன். அவரு வாக்கு பண்றாரு. வாக்கு பண்ணிட்டு அதை அடையாளமா ரெயின்போ தருகிறார். என்ன தராரு? ரெயின்போ, வானவில் 7 கலர் அப்படி கொடுக்கிறார். ரெண்டாவது ஆபிரகாம் கவனம். இந்த ஆபிரகாம் கவனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் சொல்ற உன் மூலியமாய் ஆபிரகாம் ஒரே ஒருத்தர் நல்லது செய்யறாரு, கவனத்தை கொண்டுவார், ரெடியா இருக்கிற ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ வந்து என் பேச்சை கேட்டு வந்ததுனால அவருக்கு சோதனைகள் வச்சார், கவனத்தை ஏற்படுத்துறார். உன் மூலியமாய் உலகத்தின் சந்ததிகளாக ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடையாளமாய் சர்க்கம்சிஷன், விருத்த சேதம். அந்த அடையாளம் என்னன்னா விருத்த சேதத்தை அடையாளப்படுத்துகிறார். அந்த விருத்த சேதனை எதற்கு பண்றோம்னா ஒவ்வொரு ஆன்மாவும் நினைக்கிறோம், ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம், இந்த தேவன் ஏற்படுத்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நினைவுகளா நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நாம் அற்புதத்தின் ஜனம், அதிசயமான ஜனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோலியாத்து சண்டையில பாருங்க, தாவீதும் கோலியாத்தும் மோதுகிறாங்க. லைக் பண்றது அவன் சொல்றான், அந்த கோலியாத்து சொல்றான், வந்து நின்று எவனாவது எனக்கு சண்டை போடுறதுன்னா உங்க கடவுளை நான் ஒண்ணு இல்லாத கடவுளை அவர் என்னத்தை செய்வாரு அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொல்லிட்டு சேலஞ்ச் பண்றான். தாவீது சொல்றான், வந்து அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, விருத்த சேதனம் உள்ள ஜனங்களை அவன் சபிப்பதற்கு ஏமாத்துறான். அவன் என்னுடைய தேவனை சொல்றதுக்கு அவன் ஏமாத்துறான். அவன் தலையை அடிச்சு நாய் அடிச்சு போடுறேன்னு சொன்னான். பாருங்க, விருத்த சேதனத்தை குறித்த ஒரு அறிவு 14 வயசுக்கு இவனுக்கு எவனுக்குமே இல்லைங்க, ராஜாக்கே இல்ல, சவுலுக்கே இல்ல. நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்கள். ஆமென். உடன்படிக்கைக்கு அடையாளமானவர்கள், உடன்படிக்கை பெற்றுக்கொண்ட ஜனங்கள்.
நாம எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட இந்த உலகத்துல இல்ல. சொல்ல பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. வியாதியோ பிரச்சனையோ போராட்டமோ பொருளாதார பிரச்சனையோ சோதனை சாபமோ ஒண்ணு நம்மளை எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவன் தாவீது சொல்றான், விருத்த சேதனை பண்ண நம்மளை பார்த்தவன் எப்படி சொல்ல முடியும்? விருத்த சேதம் என்ன செய்யணும்? உடன்படிக்கை நினைவு நாம ஆபிரகாமுடைய சந்ததியா. இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி சண்டை போடுறாங்க, வெறுத்தமா நிற்கிறான். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா ஒரே ஆள் அத்தனை உலகத்துக்கே சவால் விட்டுருக்கான். காரணம் அவனுக்குள்ள ஒரு ஞாபகம் வருது, நான் இந்த தேவனோடு உடன்படிக்கை சந்ததி, விருத்த சேதனம் பெற்ற சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி, அதனால நான் ஜெயிப்பேன் அப்படின்னு போராடி ஜெயித்தாரு. ஆமென். அப்ப நமக்குள்ள ஒரு திமிரு வேணும், நமக்குள்ள ஒரு பெருமை வேணும். நாம் விருத்த சேதனம் பெற்ற ஜனங்கள், இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட புதிய ஏற்பாடு விருது ஆபிரகாமுடைய சந்ததி, இருதயத்திலே விருத்த சேதனம் பெற்ற ஆட்கள். அதனால் நமக்கு விசேஷித்த கிருபைகள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவன் தேவனை கொண்டு நம்ம ஆண்டவர் சபிக்கணும். நம்ம ஆண்டவர் எப்படி சபிக்க முடியும்? வேணும் ஒரு உத்வேகம், நமக்கு ஒரு ஸ்பெஷலா நமக்கு நினைக்கணும். ஆமென். வாழ்க்கையில என் வந்தான் தெரியல, என் போனோம் தெரியல, என் கடவுளுக்கு போராட்டத்தை வச்சாரு, என் சூழ்நிலை வச்சாரு, அப்படி தலையை செஞ்சு உட்கார்ந்து. தைரியமா இருக்கும். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும், எனக்கு வந்தே தீரும், எனக்கு யாரும் கொடுப்பாரு, நான் பெற்றுக்கொண்டே தீருவேன் அப்படின்னு சொல்ற ஒரு தைரியம், ஒரு பெருமை பாராட்டுதல், ஒரு மேன்மை பாராட்டுதல், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற அந்த எண்ணம் தாவீதுக்கு 14 வயசு பையனுக்கு இருந்ததுனால அவ்வளவு கோலியாத்தை தூக்கி காலிப்பட்டான், தூக்கி வெளியில தூக்கி போட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் ஆபிரகாமுடைய கவலை. ஆபிரகாம் கொடுத்தாரு, அந்த கவனத்தை நினைவு இருந்தாரு, நினைவு இருந்தவர்கள் ஜெயித்தார்கள். அந்த கவனத்தை குறித்து, அந்த உடன்படிக்கை குறித்து தீர்க்கமா படிங்க. ஆபிரகாமுடைய கவனத்தை எப்படிலாம் உனக்கு பூமியை வம்சம் ஆசீர்வதிக்கணும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் வருவா. இந்த கவனத்தை அப்படியே கொண்டு வருவோம். இந்த கவனத்தை குறித்து தியானிக்க நீங்க விசேஷமான ஜனங்கள், வித்தியாசமான அடுத்தது டேவிட் கவனம். தாவீதோட ஒரு கவனம் பண்றாரு. என்ன சொல்றாரு? போப்பா, எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இல்ல, உன்கிட்ட உடன்படிக்கை எடுக்கிறேன், உன் சந்ததியில மேசியா வரப்பாரு. ஆமென். நீ ஒரு மேசியானா ரெடியா, உன்னை ரட்சிக்கிறோம், உன்னை கொண்டு செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு பண்றாரு. அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அது வரையும் உன் சந்ததி இருக்குமா, உன் சந்ததியில வந்து பேரப்பமான ஒரு கவனம் பண்ற, வாக்கு தத்தம் பண்ற. அதனுடைய இயேசு இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்தார். அப்ப அந்த தாவீது கொடுத்த அந்த சாசனம், அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு கவனம். இந்த கவனம் என்ன? ஆளுங்களுக்கு தெரியும், பெண்கள் அப்படி எடுத்து எல்லா ஒவ்வொருத்தையும் வாசிக்கும். உங்களுக்கு விட்டு கொடுக்கிற சரிகமா இருக்கிறது. நினைவு போதனமான பெண்கள் அந்த பாத்திரத்தை கொடுத்து, அந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது, என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. என்னதே பிடித்தது, தன்னுடைய குமாரனை கொடுத்தவர்களுக்கு அருளாக இருப்பது எப்படி? எப்படிப்பா கொடுக்காம இருப்பாரு? கொடுத்தே தீர்வாருவா, கொடுத்தே அவர் அழித்தே தீர்வாரு அப்படின்னு சொல்லி அவர் அங்க கொடுக்கிறார், அள்ளி கொடுக்கிறார். அந்த காரியம் இயேசுவே தன்னுடைய சரீரத்தை கொடுத்துட்டார். இது புதிய உடன்படிக்கை. ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஆபிரகாம் மூலமா ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டு. புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தினுடைய உடன்படிக்கை. ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதம் என்னன்னா ஜோயே, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இட்ஸ் a God kind of life. கடவுளுடைய வாழ்க்கையை வளர்ந்தார். ஹalleluya. அவருடைய லைஃபை வளர்த்து தராரு, அவருடைய பர்சனாலிட்டியை வளர்த்து தராரு, அவருடைய சாயலை வளர்த்து தராரு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த உடன்படிக்கை அவரோடு கூட ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அப்படி ஐக்கியத்தை ஏற்படுத்தி அந்த காரியங்களை அவர் செய்கிறார். இன்னும் சில வசனம் அந்த கவனத்தை குறித்து வாசிக்கும். யோபு 31 அதிகாரம் 1-2. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிக்கு நினைவாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும்
உன்னதத்திலிருந்து சர்வ கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ. பழைய கொண்ட பல பசுத்தால் இருக்கிறாங்க. இவங்க ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்றான். கண்ணோட உடன்படிக்கப்பட்டான். என்ன சொல்றான்? வைபவ தவிர யாரும் பார்க்க மாட்டான். உடன்படிக்கை மனசளவு திறக்க மாட்டான், பார்க்க மாட்டான். கண்ணட அவன் உடன்படிக்கை பண்ணுகிறான். அந்த உடன்படிக்கையை அவன் நிறைவேற்றுகிறான். சொல்றான், அவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அந்த உடன்படிக்கை என்னன்னா, நான் என்ன சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவுல ஏற்படுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த 2வது வசனம் வாசிக்கும்போது, அப்போது உன்னதங்களில் இருந்தும் தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமா. ஏப்பா, இந்த கவனன்ட் கல்யாணத்துல நடக்குது, எல்லா கல்யாணத்திலும் நடக்குது. அடிச்சு ஒரு 2 வருஷத்துல போய் டிவோர்ஸ்ல போய் நிக்குது, பிரச்சனைகள் நிக்குது, போராட்டம். கவனன்ட் பத்தி எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, போது இந்த கவனன்ட் இதான்பா, இப்படி நீ இவருக்கு உண்மையா இருப்ப, அப்படி இருப்ப, இப்படி இருப்ப சொல்ற கவனன்ட் சொல்றான். காதுல வாங்கி காதுல விட்டுறது. விட்ட உடனே அது என்ன செஞ்சு போய் பிரச்சனையில போய் மாட்டிட்டு குடும்பம் சிக்கு உட்காடி குழப்பத்துக்குள்ள போய் சேர்ந்தது. இதை கவனன்ட். அந்த கவனன்ட்டை குறித்து ஒரு அறிவு ஆண்டவர் பாருங்க, எல்லா கவனன்ட்டும் அவரும் ஜனமும் பண்றாரு. ஆனா திருமணம் மட்டும் ட்ரைபாட் அக்ரீமெண்ட், ட்ரைபாட் கவனன்ட், 3 பேர் சேர்ந்த கவனன்ட். அல்லேலூயா. புருஷன், பொண்டாட்டி, ஆண்டவர். ஆமென். அவரையும் சேர்த்து பண்ணிடுறாரு. நீங்க ட்ரைபாட் அக்ரீமெண்ட் பத்தி கேள்விப்படுறீங்களான்னு தெரியல. 3 பேர் இருப்பான், 3 பேரும் சேர்ந்து அக்ரீமெண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் விசாரணை 2 பேரும் கேட்பார், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போ கேட்கும் பொழுது அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப கவனன்ட். இன்னைக்கு விபச்சாரம் உலகம். இன்னைக்கு உங்களோட பேசிட்டு தப்பு செஞ்சு நான் தப்பான வழி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் புருஷன் உண்மையா இல்லை, என் புருஷன் சரியா இல்லை, என் புருஷன் எனக்கு சரியான விதத்துல எனக்கு உண்மையா இல்லை, அதனால நான் உண்மையா இருக்க மாட்டேன் அப்படின்னு பொண்ணு சொல்லுவேன். ஆனா என்ன வார்த்தை என்ன சொல்லுங்க, ஆண்டவரோட செய்யற அக்ரிமெண்ட். கவனன்ட் நீ போட்டது கான்ட்ராக்ட். அல்லேலூயா. நீ போட்டது கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் போட்டுட்டு நீ சரியில்லைனா நான் சரி, நீ மட்டும் ஒழுங்கா நான் மட்டும் ஒழுங்கா இல்ல. நீ ஒழுங்கு இல்லாட்டாலும் நீ ஒழுங்கா இருந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க கர்த்தர் நடுவுல இருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் நடுவுல பாருங்க, அவன் சொல்லுறான், இந்த கவனன்ட் உண்டான காரியத்தை தேவன் விரும்புகிறார். அப்ப அவன் சொல்லலாம், என் கண்களை உடன்படிக்கை, கண்களும் பரிசுத்தமான கண்கள், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட கண்கள் உடனா இருக்கிறார். அப்படி இருக்கிறால் என்ன கிடைக்கும்? உன்னதங்களில் தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் சர்வ கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமா. மேரேஜ் மிக முக்கியமானது. சும்மா ஈஸியா எடுத்துக்க முடியாது. இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ. இந்த திருமண சட்டம் எத்தனை நித்தியமானது. பங்கு சாகரவரையும் அந்த எட்டர்னல் கவனன்ட். அந்த கவனன்ட் உண்மையா இருக்கும்போது பாருங்க, சர்வ வல்லவருடைய பங்கு, சர்வ வல்லவருடைய பங்கு கிடைக்குது, சர்வ வல்லவருடைய காரியங்கள் கிடைக்குது. அப்போ கண்கள் எல்லாம் இருந்து பரிசுத்தமா இருக்கணும். அதை யோக சொல்லுறாங்க, கண்கள் எல்லாம் நான் பரிசுத்தமா. எந்த ஊழியக்காரர் சொல்ல முடியும், எப்பேற்பட்ட காரியங்கள் சொல்ல முடியும்? என்ன ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். அதனால ஆண்டவர் சொன்னாரு, யோக பார்த்தையா அப்படின்னு. அந்த அந்த அவனுடைய அந்த தாக்கம், அந்த உடன்படிக்கை, அவன் கண்ணுகிட்டே உடன்படிக்கை பண்றான். இந்த காரியங்களை அவன் சொல்லுகிறான். அப்ப அதனால அந்த கண்ணுகிட்ட உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு ஆள், ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவன் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணி அதற்கு சரியா இருப்பார்களால் அப்பொழுது உன்னதங்களில் தேவன் அளிக்கும் பங்கு, தேவன் பரலோகத்திலிருந்து பங்கு அவனுக்கு கொடுப்பான். உன்னதங்களுக்கு சர்வம் கொடுக்க சுதந்திரம், அந்த சொத்து, இது உடன்படிக்கை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன். கிடைக்குமோ, எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஏன்னா என் அளவுல அந்த அளவு என்னுடைய காரியங்கள் நான் சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இன்னைக்கு அக்ரிமெண்ட், திருமணம், எத்தனையோ உறவு திருமணத்தின் அடிப்படையில அந்த கான்ட்ராக்ட் அடிப்படையில போய் சொல்கிறது. அன்னைக்கு ஒரு இதுல வாசிச்சிருந்தேன். அவங்க சொல்றாங்க, நீங்க கணவன் மனைவி பெரிய அவங்க பிரபலமான நடிகை அவங்க கேட்கிறாங்க, நீங்க எப்படி உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. சந்தோஷ காரணம் என்ன?
அந்த நடிகர் சொல்றாரு, பிரபலமா நடிகர், என் பொண்டாட்டி விஷயத்தை தலையிடவே மாட்டேன், அவன் பர்சனல் மேட்டரை நான் கண்டுக்கவே மாட்டேன், அந்த மாட்டம் கிடையாது, அவர் பசங்களை நான் தங்கிடவே மாட்டேன், நீ எங்க வேணா போ, நான் எங்க வேணா போறேன், இதுதான் அக்ரிமெண்ட். இப்போ நிறைய திருமணத்துல இப்படி ஒரு கிளாஸே இருக்கு. அவங்க பேசுகிறாங்க, நீ என்ன கண்டுக்காத, நான் முன்ன கண்டுக்காத, கான்ட்ராக்ட் கவனம் கிடையாது. இந்த கான்ட்ராக்ட்ல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா? குழப்பம் நிறைஞ்சதான், கன்ஃபியூஸ் நிறைஞ்சதான். இது வசனம் சொல்லுது, இந்த விமானம் தூய்மையா இருக்க கிடையாது. எங்க சந்தைக்கு போது பரவாயில்ல, விமானம் மஞ்சள் மஞ்சள் எங்க இருக்குது? வீட்டுல இருக்க மஞ்சள், மனசுல இருக்கிற மஞ்சள், மனசுல இருக்கிற பெட்டு, அது வந்து தூய்மையா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இப்படி பல விதங்கள்ல என்ன பாத்தீங்கன்னா, மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல. எண்ணத்தவாளி முதலாவது 1 தீமோத்தேயு 2:11. எண்ணத்தவாளி முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டார், பின்பு ஏவா உருவாக்கப்பட்டார். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, சிறிய அளவில் வஞ்சிக்கப்பட்டார், மீறுதலுக்கு உட்பட்டிருந்தார். அப்படி இருந்தும் தெரிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்திருந்தார். பிள்ளை பேசினால் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. ஆதாம் பாச மனிதன் தனி, அவ பெண்கள் தனியா இருக்கலாமா? அது இருக்கல, அதோட மோசம். பாருங்க, இவன் போய் அவன் பாவம் காலையில ஆதாம் ஏவாளுக்கும் ஆதாம் ஏவப்பட்ட வேலை மண்வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். அதான் யோசிக்க, மண்வெட்டி கடப்பால எடுத்துட்டு போயிட்டான். அவன் போயிட்டு அங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், வெட்டி நீட்டி மண்ணை போட்டு புரட்டி அடுத்த பயிர்களுக்கு வேலை செஞ்சுருக்கான். இந்த அம்மா என்ன செஞ்சது, வேடிக்கை பார்க்க போயிடுச்சு. போயிட்டு அந்த அந்த கனி, அந்த விளக்கப்பட்ட கனி அப்படியே பார்க்கலாம், ரசிக்கிறது. முதல்ல பார்த்தா ரசிக்கிறது, ரசிக்க ஆரம்பிச்சாங்க, ருசிக்க ஆரம்பிச்சோம். நம்ம கூட ஒரு ஹோட்டல் இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க வேடிக்கையில் போட்டாங்க. வேடிக்கையில் போட்டாங்க, நான் உட்காந்து சரி சீட்டு கிடைக்கணும். அப்ப 2 காலேஜ் போடுங்க, பக்கத்துல பேசிடுச்சு. அவன் சொல்லிட்டு பாருலாம், எவ்வளவு அழகான ஆள் எல்லாம் இருக்காங்க, அப்பா இந்த சீட்ல இருந்து சேர்ல போற, அவன் நல்லா இருக்காங்க, இவன் நல்லா இருக்காங்க. 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்கு, பொண்ணுங்க இந்த மாதிரி பேசுறது ரசிக்கிறாங்க. சும்மா தானே ரசிக்கிறது தப்பு இல்லையே, ரசிக்கிறது தவறு, அங்கதான் பிரச்சனை. ரசிக்கிறது அடுத்த ஸ்டாண்டர்ட் போகும், அடுத்த காலேஜுக்குள்ள போகும். பாருங்க, தனியா இருப்பது, பெண் தனியா போறா, தனியா போறா ஃப்ரெண்டு, ரெட்டியா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம், யாரு பாம்பே வரட்டான், ஸ்டேக்கே வந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுது. நீ ஆண்டவரை பத்தி தெரியுமா, அதை பத்தி தெரியுமா, ஆமா ஆமான்னு கதை கேட்கணும். அப்படியே அவன் பாய்ச்சலை கொண்டு போறான். பாருங்க, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஆதாம் பிஸியா இருக்கலாம் வேலையில, செடியை வைக்கணும், மரத்தை வைக்கணும், அதை வைக்கணும். நான் இந்த யூடியூப்ல நிறைய பாக்குறேன், ஆண்கள் வேலைக்கு அவங்க உயிர் கொடுத்து வேலை செஞ்சுக்கணும், பெண்களுக்கு ஃப்ரீ டைம் ஃபேஸ்புக்ல போய் ஃப்ரெண்டு தேடுறது, ஃப்ரெண்டு தேடி அதை தேடி அங்கே பேசி 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 கடைசியில வாழ்க்கையை தொலைச்சி ஒண்ணு இல்லாம குடும்பத்தை நடந்ததுல ஒண்ணு இல்லாம ஆக்கி பல சூழ்நிலை கொண்டு போய் விட்டுறது. நல்ல ஜாக்கிரதையாக சோதர ஃப்ரெண்டு, யார ஃப்ரெண்டு பிடிக்கிற, என்ன ஃப்ரெண்டு பிடிக்கணும் பாரு, நல்லா ஜெபிக்க கத்துக்கோ. தனிமை பல விதங்களை உங்களை பாடுபடுத்தும். அதான் பவுல் சொல்லுதான், 2 பேரும் சம்மதிச்சு உபவாசத்துக்கு ஜபத்துக்கு அவங்க பிரிஞ்சு போறான் இல்லையே, மற்றபடி கூடி வாழ்க்கை விசாரிச்சு உள்ள வந்துடுவான். அவன் எச்சரிக்கை, திருமண சட்டம் தேவன் செய்த ஒரு உடன்படிக்கை மிகவும் பரிசுத்தமானது. அல்லேலூயா. சில நேரத்தில் அடுத்து சொல்ல வேண்டியதாங்க, இயேசுவ பல விபச்சார சந்ததியோட என்னத்தை பேசுவார் அவர், பாருங்க சந்ததி என்ன சொல்றாரு, விபச்சார சந்ததின்றார். இன்னைக்கு விபச்சாரம் நிறைந்த உலகம், வேசித்தனம் நிறைந்த உலகம், இது ஒரு தப்பே என்ற கண்டிஷனுக்குள்ள போயிடுச்சு, தப்பே என்ற காரியத்துக்குள்ள அது போனது. நான் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில அந்த யூத் மத்தியில் ஒரு ஊழியம் செஞ்சேன்னா ஒரு பொண்ணுக்கு கவுன்சிலிங் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அந்த பொண்ணோட பிரச்சனை என்ன, அது வந்து ஒரு பையனை லவ் பண்றேன், சரி காலேஜ் படிக்கிறேன், சரி 2 வருஷமா படிக்கிறேன். அவன் என்ன சொல்றான், நீ காலேஜ் விட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. உங்க அப்பாட்ட சொன்னீங்களா? எங்க அப்பாட்ட சொன்னேன். எங்க அப்பா என்ன சொன்னாரு, அது பொண்ணு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ணி இப்பயே கல்யாணம் போயிடு, உனக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், ஆனா காலேஜ் படிக்கிற மொத்த ஃபீஸ் நான் கட்ட மாட்டேன், நான் சொல்ற பேச்சு கேட்டு வந்தா நீ காலேஜ் போய் நல்ல வேலையை செலுத்தணும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அவசரத்தை. இப்ப நீ என்னமா சொல்றாங்க, அதான் எனக்கு புரியல.
அவங்களுக்கு 2 வருஷம் படிக்கும் போது உன்னை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்றாலும் அவங்களுக்கு அவ்வளவு அவசியம். அவன் சரியான ஆள் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜெபிச்சு விட்டுடுமா, அவனுக்கு எடுத்து விட்டுட்டுமா விட்டுடுது. ஒரு வாரம் அவளுக்கு திரும்பி வந்துட்டு என்ன சொல்லிச்சு, நீ அவனை விட்டுட்டு அவனை விட்டுடு, ஆனா இன்னொரு ஆளை பார்த்து வச்சிருக்கிறேன், இன்னொரு ஆளை பார்த்து வச்சிருக்கிறேன், இவன் சரியா சொல்லிட்டு நீங்க ஜெபிச்சு சொல்லுங்க. நான் நினைச்சேன், ஏமா எனக்கு தான் வேலையா, ஏசுக்கு தான் வேலையா, உனக்கு என்ன வேலை பார்த்து பார்த்து சொல்றதுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு எண்ணங்கள் இவங்க செஞ்சு ஒரே வாரத்தில் மனசு மாறி இன்னொரு ஆளை மாத்திக்கிற அளவுக்கு இதனுடைய மன எண்ணங்கள் அந்த அளவுக்கு அசுத்தமான நினைவுகள், அசுத்தமான காரியங்களுக்குள்ள சத்துரு இழுத்து அந்த வாழ்க்கையை பாருங்க வேதனைப்படுத்துகிற வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. ஒருத்தருக்கு ட்ரஸ்ட் இல்லை, புருஷன் படத்துல மனைவி மேல புருஷனுக்கு ட்ரஸ்ட் இல்லை, மனைவி மேல பொண்டாட்டி ட்ரஸ்ட் இல்லை, லவ் பண்ணும்போது யாருக்கும் ட்ரஸ்ட் இல்லை, நடக்கும்போது பயத்துல தான் வாழ்ந்துருக்காங்க. காரணம் உடன்படிக்கை, தேவனோடு உடன்படிக்கை எடுத்திருக்கிறான். ஆனா அந்த உடன்படிக்கை நீ நிறைவேற்றா நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும். அந்த யுத்தம் கேட்க மாட்டாங்க, கோர்ட்லாம் சரியா கேட்காது, ஆண்டவரே கேட்பாரு. ஆமென். ஆண்டவர் நிச்சயமா நியாயம் பண்ண வேதவசனம் சொல்லுது. அப்போ அவரு என்ன, அவருக்கு அக்ரிமெண்ட் போயிடுச்சு. நான் யோசிக்கிறேன், இப்ப இயேசு பழைய பாட்டு அவங்களுக்கு உலாவினா உலாவி வந்து நான் போடுது, அதுக்கு எப்படி உலாவி இருப்பாரு, நடுவில் ஆண்டவர் வந்திருப்பாரு, இந்த பக்கம் ஆதாம் வந்திருப்பான், அந்த பக்கம் ஏவா வந்திருப்பான், 2 கையும் பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. அப்படியே நடந்த சத்தியங்களெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா எந்த சத்தியம் நீங்க ஏறிச்சது தெரியல, ஒரு சத்தியம் ஏறல பாருங்க. அவன் வந்து அவன் ஆண்டவர் கேட்கிறான், அந்த சாத்தானுடைய பேச்சை அவன் சொல்றா, நீ ஒய்ஃப் பேச்சை கேட்டு சாத்தியப்பா அப்படின்னா என் பேச்சு விட்டுட்டே போறான். ஒய்ஃப் தான் சொல்றா, ஏன் சாப்பிட்டு கேட்கும்போது அவருடைய சாத்தானுடைய பேச்சை நான் கேட்டுட்டேன். ஆண்டவர் சிலரை சொல்லும்போது பார்க்கலாம், யாருடைய பேச்சை கேட்கிறீங்க, அம்மாவும் அப்பா நீங்கள் சாத்தானுக்கு பிள்ளைகளா இருக்கீங்க, ஏன்னா சாத்தானுடைய பேச்சை கேட்கிறீங்க, நான் ஏன் பேச்சை கேட்கல, நான் உங்க அப்பா இல்லை அப்படின்னா. அப்போ நம்முடைய தகப்பனுடைய பேச்சை கேளுங்க, உங்க வாழ்வு சித்தி பெறும். ஆமென். இந்த கவனன்ட் மிக மிக பரிசுத்தமானது. பரிசுத்தமான இந்த கவனன்ட்டை நீங்க காப்பாற்றுவீர்களா, உங்க வாழ்வு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். உன்னதத்துக்கு நிறைய குழப்பங்கள் பிரச்சனை ஏன் அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது, போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த பரிசுத்த கவனன்ட் உடன்படிக்கை கை கொள்ளாத நீ பெரிய லெவல்ல இருக்கணும், பெரிய அந்தஸ்து இருக்கணும். ஆனா உன் கண்ணோட உடன்படிக்கை பண்ணலன்னா தேவன் அதை கேட்பார். அது ஒரு பரிசுத்தமான கவனம். அந்த கவனத்தை நாமளே கவனத்தை மரியாதை கொடுக்கணும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வரும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யணும், திருப்பத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். இந்த உலகத்தை விட்டுடுங்க, உலகத்துடைய பாரம்பரியத்தை விட்டுடுங்க, இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்தை விட்டுடுங்க. உலகத்தில் நிறைய மாறி போச்சு. திருமணத்தை குறித்த சரியான அறிவே கிடையாது. திருமணத்தை குறித்து அது தரமான கான்ட்ராக்ட் மாதிரி இருந்துச்சு. அவருக்கு போட்டு இதுல லிவிங் டுகெதர் புது அதுவும் கல்யாணம். ஆமென். அதுக்குள்ள அது வித்தியாசம் கிடையாது. ஒரு திருமணத்துல பிரச்சனை வந்துச்சு, அவன் புருஷன் கேட்டானா, ஏன் நீ திருமணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தியே அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை லிவிங் டுகெதர் இருந்தான்னு கேட்டானா. எனக்கு நிறைய இதெல்லாம் வருது. அப்ப அவன் சொன்னாலாம் என்னைக்கு திருமணம் ஆச்சோ, என்னைக்கு கவனத்து பண்ணணும் அன்னில தான் கணக்கு, அது கணக்கு இல்ல. என்ன இது புது உபதேசம். திருமணத்துக்கு முன்னும் தவறு செய்யக்கூடாது, திருமணத்துக்கு பின்னும் தவறு செய்யக்கூடாது. இது பரிசுத்தமான சரீரம். தவறு செய்வதால் விபச்சார ஆவியோட தாக்கணும், வேசித்தன ஆவியோட பிடிக்கணும். வேசித்தன ஆவியோட போயிட்டு வச்சுங்க, உள்ளம் புறமாய் தீர்க்கப்படுவேன். உள்ளியை தீர்த்து வெளியில தீர்த்து, அந்த உள்ள புறமா தீட்டுப்பட்டுச்சுன்னா அது சத்துருவும் கரத்துக்குள்ள வைத்துக் கொள்வோம். சத்துருவனை ஆளுகை செய்வான், மீறி வெளியில வரவே முடியாது. தேவனுடைய குழுவை இருந்தாலும் மாத்திரம் முடியும். உங்க பரிசுத்தமாய் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. உன்னத பலன்கள் கிடைக்காமல் போயிடும். விளையாட்டுக்காரே இல்லை, ஏசு மன்னிக்கிறான்னு எப்ப வேணா செஞ்சு எப்ப வேணா தெரிஞ்சு நினைக்காதீங்க. அதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதனால முடிஞ்சவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் செய்கிறார். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானோடு வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். அப்படி இருந்தும் தெரிந்த பக்தியோடு விசுவாசத்தோடு
விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேருக்கு நான் ரட்சிக்கப்படுவார். அதனால தெரிந்த புத்தி வேணும். தெரிந்த புத்தி என்ன? சவுண்ட் நாலு சத்துரு எப்படி உள்ள வருவான், அவன் எப்படி உள்ள வருவான், எப்படி பேசுவான், எப்படி காரியங்களை செய்வான், எப்படி நம்ம லோக்கல் பாஷை எப்படி காய் நவுத்துவான், கரெக்டா புரிஞ்சுக்கணும். யார் பேர் வந்துட்டு அப்புறம் கடைசியில இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லக்கூடாது. அதனால எச்சரிக்கையா இருப்போம். தேவன் கொடுத்த கவரன் அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்வோம். உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது மல்கியா கூட சொல்லப்படுது, நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்கணும் அப்படின்ற. அதனால இந்த உடன்படிக்கை நாம் பண்ணுகிற உடன்படிக்கை மிக மிக முக்கியமானது. அதுக்கு உறுதியாயிருக்கணும். தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இதற்கு மேல இதெல்லாம் பார்த்துட்டு பரலோகத்துல அவரோடு கூட நித்தியமான வாழ்வு நமக்கு அளிக்கப்படுகிறது. அவரோடு சேர்ந்து வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்துடைய சிஸ்டத்தை பார்க்காதீங்க. உலகத்துக்குரிய ஒத்த வேஷம், திருமணத்தை குறித்த தவறான சடங்குகள், தவறான எண்ணங்கள், தவறான அணுகுமுறைகள், தவறான காரியங்கள் எல்லாத்தையும் அதை தூக்கி போட்டுடுங்க. உலகத்துல ஆண்டவர் அங்கே நம்ம திரும்ப செய்கிறார். பாதுகாத்து புது புது சொல்லலாம். எல்லாத்தையும் ஆண்டவர் விடுதலையாக்கி வேசித்தனத்துக்கு விலகி ஓடுகள் போடுது. ஓடு அடுத்து ஓட்டு துணைக்கான துணைக்காரர் ஓட சொல்றாரு. விலகி ஓடினாதான் தப்பிப்பார். விசுவாசம் நீங்க ஏற்றலாம், எதிர்க்க முடியாது. எச்சரிக்கையாயிருங்க. தேவன் வருகிறார். ஆமென். தேவன் வருகிறார். அவர் பரலோகத்தில் வீற்றிருப்பார். பரிசுத்தமான ஆட்களை அவர் கொண்டு செல்வார். அவரோடு நம்ம உடன்படிக்கை காத்துக் கொள்வோம். அவர் செய்த உடன்படிக்கை நிச்சயமாய் செய்வார். ஆசிரியர் பார்க்க வேண்டும். ஆமாம்.